இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கூடுதலாக எங்களுடைய பாடல் செய்திகளை நீங்கள் விரும்புவீர்களானால் யூடியூப்பில் ஜான் எம் ஜெயராஜ் என்று சொல்லி கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் தருகிற வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன? நீங்கள் எவ்விதமாக செயல்படுகிறீர்கள், எவ்விதமாக உங்களுடைய காரியம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஜனங்கள் புரியாவிட்டாலும், இன்றைக்கு ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாள் ஒன்று வரும், நாளானது அதை விளங்க பண்ணும், அதை விளங்க பண்ணும். உங்கள் உண்மை உறங்குவதில்லை. நாம் செய்திருக்கிற, நீங்கள் செய்திருக்கிற காரியங்கள், நன்மைகள் ஒரு நாளும் மறைந்து போவதில்லை. ஒருவேளை இப்போ இருக்கிற மக்கள், இப்போதை காண்கிற மக்கள் அதை பொருட்படுத்தாமல் இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களை காயப்படுத்தும்படி, வேதனைப்படுத்தும்படி கூட அவங்க நடந்து கொள்ளலாம். ஆனால் நாளானது அதை விளங்க பண்ணும். அதற்கெரிய ஏற்ற வேலை வரும் பொழுது, ஏற்ற சமயம் வரும் பொழுது கண்டிப்பாய் காரியங்கள் வெளியாகும். அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இப்படிலாம் நான் செய்தேனே, இப்படியெல்லாம் நடந்ததே, யாரும் அதை நினைக்கிறது இல்லையே, யாரும் அதை பார்க்கறது இல்லையே, எல்லாரும் மறந்துட்டாங்களே, எல்லாரும் விட்டுட்டாங்களே நினைக்கிறீங்களா? நாளானது அதை விளங்க பண்ணும் என்பதை உங்களுக்காகவே கர்த்தர் இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு தேச பிள்ளைகளே, வேதாகமத்திலிருந்து சில அனுபவங்களே நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 6ஆவது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா? நீங்கள் அன்பாய் செய்த, பிரயாசத்தோடு செய்த, பாசத்தோடு செய்த காரியங்களை ஜனம் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், பிள்ளைகள் ஒருவேளை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வச்சிருக்கிறார். ஏற்ற வேளையிலே அதை விளங்க பண்ணுவார். அதை தான் நாளானது அதை விளங்க பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரூத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே போவாஸ் சொல்லும் பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலன், அதைத்தான் நல்லா வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நிச்சயமாக உண்டு. ஒருவேளை இப்போ மறக்கப்படலாம், இப்போ அதை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நாளானது அதை வெளிப்படுத்தும் மாதிரி தான் இதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் நான் என்ன செய்யணும்? காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட்டது போல் தெரிகிறதே, காரியங்கள் எல்லாம் மூடப்பட்டது போல் தெரிகிறது, நான் என்ன செய்யணும்? சங்கீதம் 46:10 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்துருங்க, பொறுமையாயிருங்க, ஏற்ற வேளை வரும். கர்த்தர் அதுக்குரிய சமயத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நாட்களில் காரியத்தை நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். அது ஒரு நாளும் மறைஞ்சு போகாது, கரைஞ்சு போகாது. ஏனென்றால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உள்ளங்களை வரைந்திருக்கிறவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை மறந்து போக மாட்டார். நாளானது அதை விளங்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, 1 பேதுரு 5:6 அவர் எழுதும்போது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எவ்வளோதான் பொறுமையாக இருக்க சொல்கிறீங்களா? உங்களுடைய பொறுமைக்கு எல்லை இல்லையான்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதுங்க. நிச்சயமாக உங்களுடைய காரியம் வெளியாகும் நாள் சமீபமாய் வந்து விட்டது. கர்த்தர் இன்றைக்கி அந்த காரியத்தை பேசுகிறபடினால நிச்சயமாய் காரியங்கள் இனி தாமதமாகாது. இனி நிச்சயமாக சீக்கிரமாய் காரியங்கள் வெளிப்படும் என்பது உண்மை. வெறும் சில அனுபவங்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான்.
அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. அந்த நாட்களில் நித்திரை வரலன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க, மது மாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் ராஜா அன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வந்து வாசிங்க. அதே போல் அந்த புஸ்தகம் கொண்டு வந்து வாசிக்கப்படுகிறது. அப்படி வாசிக்கப்படும்போது என்ன காரியம் சொல்லப்படுது என்று சொன்னால், அதில் நம்ம வாசிக்கிறோம், மொர்தெகாய் ராஜாவின் மேலே கையை போட பார்த்த, கொலை செய்ய பிரயாசப்பட்ட 2 பேரை அறிந்து சொன்னான். அதை விசாரித்து உண்மை என்று அறிந்து அந்த 2 பேரும் தூக்கிடப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த பகுதி வாசிக்கிறாங்க. நல்ல கவனிங்க, 2வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை குறித்து நம்ம அதில் வாசிக்கிறோம். எஸ்தர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில், வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதான ஆளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வரின் மேல் கைபோட வகை தேடினார்கள். இதை மொர்தெகாய் தெரிஞ்சு சொல்லியிருக்கிறான். ராஜாவின் உயிர் காக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, ராஜாவின் உயிர் காக்கப்பட்டதுனால ராஜா கேட்குறாரு, மொர்தெகாய்க்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கப்பட்டதா? இல்லை. அப்போ நான் அவனுக்கு சன்மானம் கொடுக்கணும் என்று சொல்லி ராஜா திட்டமிடுகிறார். அந்த ராத்திரியிலே சொல்லி இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. எந்த ராத்திரியிலே என்று சொல்லி யோசிப்போமானால், ஆமான் தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்து மொர்தெகாயை கொலை செய்யும்படி வீட்டு பக்கத்தில் ஒரு 50 முழத்தில் தூக்குமரம் செய்து வச்சிருக்கிறான். அந்த தூக்குமரம் செய்து வச்சிருக்கிற அந்த மரத்தில் அவனை தூக்கி போடுவதற்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு காலையில் வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறான். அந்த ராத்திரியில் தான் இந்த சம்பவம் நடக்குது. நல்ல கவனிங்க, நாளானது அதை விளங்க பண்ணும். இங்கே என்ன சம்பவம்? ராஜா மேலே கை போடுவதற்கு 2 பேர் பிரயாசப்பட்டாங்களே. வேத வசனத்தின்படி நான் பார்த்தால், காலங்களின்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் அது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜாவின் உயிரை காப்பாற்றுவதற்கு மொர்தெகாய் பிரயாசப்பட்டிருக்கிறான். 2 வருஷத்துக்கு பிறகுதான் அவன் செய்த அந்த செயலுக்குரிய பலன் இங்கே வருகிறதை நாம் அங்கே பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இன்ன விதமெல்லாம் நன்மை செஞ்சேன், மறந்தே போச்சே, கரைஞ்சே போச்சே, காணாமையே போச்சே, இல்லை, நாளானது அதை விளங்க பண்ணும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். கவலைப்படாதீங்க. 2 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த மொர்தெகாய் செய்த நன்மை அங்கே வெளியே வருகிறதையும், அவன் ஜீவன் தப்புகிறதையும், காக்கப்படுகிறதையும், உயர்த்தப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். 2வதாக நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால் என்று வாசிக்கிறோம். யோசேப்பு சிறைச்சாலையில் கிடக்கிறான். அங்கே சொப்பனம் கண்டவங்களுக்கு அர்த்தம் சொன்னான். அதன்படியே நடந்தது. நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சிக்கன்னு சொல்லி பானபாத்திரக்காரரை சொல்லிவிட்டான். ஆனால் பானபாத்திரக்கார தான் மறந்துட்டான். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? 2 வருஷத்துக்கு பிறகு ராஜாவுக்கு, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் பார்வோன் திகைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பானபாத்திரக்காரன் சொல்கிறான் 9ஆம் வசனத்தில், நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவிலே வந்தது. நான் செய்த குற்றம் என்ன குற்றம்? நான் ஜெயிலில் கிடக்கும்போது இப்படி சொப்பனம் கண்டேன், எனக்கு அர்த்தம் சொன்னான், அவன் வாழ்ந்திருக்குன்னு நினச்சிக்கன்னு சொன்னான், நான் மறந்துட்டேன். இப்போ யோசிங்க, அந்த காரியம் இங்கே நினைவூட்டப்படுகிறது. உடனே பார்வோன்ட்டு சொல்கிறான், ராஜாவே இப்படி ஒரு எபிரேய பிள்ளையாண்டு அங்கே இருக்கிறான், அவனை கூப்பிடுங்க, அவன் சொல்லுவான். அதே போல் பின்னால் நான் வாசிக்கும் போது 41வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் என்று போட்டிருக்கு. பார்வோன் யோசேப்பை அழைப்பித்து விஷயத்தை சொல்கிறான். உடனே அவன் அதுக்குரிய பதிலை சொல்லிட்டான். திரும்ப சிறைச்சாலைக்கு போனானா? இல்லை. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, 2 வருஷத்துக்கு பிறகு அன்றைக்கு அவன் சொன்ன அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தம் இன்றைக்கு அது பயனுள்ளதாக, பலனுள்ளதாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அதை தான் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வருஷத்துக்கு பிறகு இவன் ராஜாவுக்கு சொப்பனம் வந்து அதற்கு அர்த்தம் சொல்கிறதில்ல, அவன் கனப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் செய்திருக்கிற காரியங்கள் மறந்து போகாது. நிச்சயமாய் ஏற்ற வேளையில் கர்த்தர் அதை நினைகூர பண்ணுவார், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை தாமதமான உடனே கர்த்தர் மறந்துட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இனி 3வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிப்போம். 3வதாக
2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, அந்நேரத்திலே ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனான இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லு. எலிசா என்னென்ன அதிசயங்களை செய்தான் என்பதை நீ எனக்கு விவரமாய் சொல்லு என்று சொல்லி அங்கே அவன் கேட்பதை நாம் அதில் பார்க்கிறோம். ராஜாவும் கேயாசியும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எலிசா அதிசயங்கள் செய்திருக்கிறாரு, அற்புதங்கள் செய்திருக்கிறாரு, எப்படிலாம் சொல்கிறாங்களப்பா, அவர் என்னென்ன அதிசயங்களெல்லாம் செய்தார், என்னென்ன காரியங்களில் அற்புதமான காரியங்களை எலிசா செய்தார், அதை நீ சொல்லு என்று சொல்லி ராஜா கேட்கிறார். அப்போ ராஜா கேட்கும்போது அவர் செய்த காரியங்களை கேயாசி சொல்லிக்கிட்டே வருகிறான். அப்படி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அதை தான் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, எலிசா செய்த அற்புதங்களில் ஒன்று மரித்து போன ஒரு பிள்ளையை உயிர்ப்பித்தார் என்பதை சொல்கிறான். சூனியமேலுடைய மகனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் அந்த சரித்திர சம்பவம் இருப்பதை நாம் அதில் பார்க்க முடியும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காரியத்தை குறித்து அங்கே சொல்கிறான். இப்படி மரித்து போன ஒருவனை உயிர்ப்பித்தார். நல்ல கவனிங்க, எப்போ இந்த மரித்து போன பிள்ளைய அவன் உயிர்ப்பித்தான் என்று சொல்கிறாரோ அதே சமயத்தில் அங்கே நடக்கிற சம்பவம் என்ன என்று சொல்லி பார்ப்பீர்களானால் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். சூனேமியாள் தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். ராஜா கேயாசிட்ட கேட்க, கேயாசி செத்துப்போன பிள்ளையை எழுப்பினான்னு சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லி கொண்டிருக்கிற அதே சமயத்தில் அங்கே உள்ள யார் வருகிறா? உயிரிழந்த மகனும் அவளுடைய தாய் சூனேமியாள் 2 பேரும் உள்ள வர்றாங்க. என்ன அற்புதமான செயல் பாருங்க. அப்போது தேவன் நாளானது அதை விளங்க பண்ணும். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்லி வேறு கணக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள். 7 ஆண்டுகள் பஞ்சன் வாசிக்கிறோம். அதுக்கு முன்னால் ஒரு 4 ஆண்டுகள் இருக்கிறதாக பார்க்க முடிகிறது. அப்படியெல்லாம் 11 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த காரியம் இன்றைக்கு இங்கே வருகிறதை பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய முடிவு என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னா 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ராஜா ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான வீடு, அவளுக்கு உண்டான சொத்து காரியங்கள் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் திரும்ப வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அதோடு மட்டும் வைக்காமல், இந்த 7 வருஷத்தில் அவள் வயலில் பயிர் செய்திருப்பாளானால் என்ன மேனி கிடைக்கும், அந்த வயலில் என்ன நன்மை கிடைக்கும், அந்த வயல் மூலமாக அவளுக்கு என்ன பிரதிபலன் உண்டாயிருக்குமோ அதை எல்லாவற்றையும் சேர்த்துக்கொடு என்று சொல்லி அங்கே ராஜா சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். கவனிங்க, அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்யண்டான். என்ன ஆச்சரியமான அனுபவம் பாருங்க. நாளானது அதை விளங்க பண்ணும். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பின்பாக மரித்து போன பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட்ட சம்பவத்தை சொல்லவும், அதை நினைகூறப்படவும், அதன் வழியாக ராஜாவை அவள் சந்திக்கிற அந்த அனுபவம் 2ம் இணைந்து வருகிற போது காரியம் எல்லாமே ஜெயமாக வருது. காரியத்தை என்ன ஆச்சரியமாய் கர்த்தர் அதில் ஜெயமாக்கி தருகிறார். அன்பு நேச பிள்ளைகளே, அன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆண்டவர் ஏன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாது? எத்தனை நாட்கள் ஆயிற்று, வருடங்கள் ஆயிற்று, இன்னும் என் காரியம் மறக்கப்பட்டிருக்கிறதே, இன்னும் என் காரியம் வெளிப்படவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கீங்களே, நன்றா தெரிஞ்சுக்கிடுங்க, சிறுவலே நீங்களால் மறக்கப்படுவதில்லை, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. நீங்கள் செய்திருக்கிற காரியங்களும் கிரியைகளும் ஒரு நாளும் மறக்கப்பட்டு போகாது. ஏற்ற வேளையிலே நிச்சயமாய் அந்த காரியம் வெளியாகும். அதான் நிலை சொல்லப்பட்டிருக்கிறது, நாளானது அதை விளங்க பண்ணும் என்று சொல்லி இந்த வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். கடைசியாக ஒரு சம்பவத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெல்சாத்சார் ராஜா மிகவும் கலங்கினான், அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்களும் திகைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ராஜாவும் அவனுடைய சகாக்களுமா சேர்ந்து விருந்து கொண்டாடுறாங்க. எல்லாருமா சேர்ந்து பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த பொருளெல்லாம் கொண்டு வந்து அவங்க மது குடிக்கிறதுக்கும் காரியங்கள் செய்கிறதுக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட சம்பவத்தில் திடீர்னு சொல்லி பார்க்குறாங்க, சுவரில் ஒரு கை உறுப்பு வந்து எழுதுது.
எழுத்து எழுதுறது தெரியுது, ஆனால் என்ன எழுத்துன்னு தெரியல. அதை பார்த்த உடனே ராஜா அதிர்ந்து போகிறார். பார்த்தவங்க எல்லாரும் திகைச்சு போகிறாங்க, என்ன இப்படி கைவிருப்பு மட்டும் இது வந்ததுன்னு சொல்லி. அப்போ எல்லாத்தையும் விசாரிக்கிறான். யாருக்கும் அது எழுத்தை வாசிக்க முடியல, அந்த எழுத்துடைய அர்த்தத்தை சொல்ல முடியல. அதனால தான் ராஜா மிகவும் கலங்கினான், அவன் முகம் வேறுபட்டது என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சம்பவம், இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம அதில் பார்க்கிறோம். 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் ராஜாத்தி உள்ளே வருகிறவள் சொல்கிறா, நீர் பயப்பட வேண்டியதில்லை, நீர் கலங்க வேண்டியதில்லை, காரணம் உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான் என்று சொல்லி தானியேலை குறித்து ராஜாத்தி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, சொல்லும் பொழுது உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் நாட்களில் நடந்த காரியம் இது என்று சொல்லி அந்த காரியத்தை அவள் நிலையூட்டதை பார்க்கிறோம். தானியேல் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு சொப்பனம் வருது, ராஜா சொல்லிடுறாரு, சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா கொலை செய்கிறோங்கிறார். கடைசியில் அங்கே இருக்கிற சாஸ்திரிகள், அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு சொல்லவே முடியலை. கடைசியில் தானியேல் ஆண்டுடைய சமயம் ஜெபம் பண்ணி அவருடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறான் என்பதை 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த காரியத்தை அவன் சொன்ன உடனே நேபுகாத்நேச்சார் ராஜாவே மோங்கப்பட்டு தானியேல் கால் முன்னால் விழுந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம், அதை ராஜாத்தை நினைவுறுகிறான். இப்படி உங்கள் அப்பா காலத்தில், பிதாவின் காலத்தில் நடந்த சம்பவம் இருக்குது, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அந்த தானியேலை நீங்கள் கூப்பிடுங்க, அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்று 12வது வசனத்தில் சொல்கிறான். பார்த்தீங்களா, இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் ஆகுது. 65 ஆண்டுகள் ஆகுது. அன்னைக்கு அப்பா காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை சொல்லி இன்றைக்கு இந்த காரியம் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அது நிமித்தம் உயர்வு, மேன்மை, கனம் எல்லாம் இங்கே வருகிறதையும் நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாட்கள் எத்தனை என்பதல்ல, வருடங்கள் எத்தனை என்பதல்ல, நீங்கள் செய்திருக்கிற காரியங்கள் நிச்சயமாக ஒரு நாளிலே அது வெளியாகும். அதனால் நம்ம வாசிக்கிறோம், நாளானது அதை விளங்க பண்ணும். அதைத்தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். மொர்தெக்காயினுடைய சம்பவத்தில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த காரியம் வெளியாகிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் செய்த அந்த காரியத்தை ராஜா அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது அதை அறிந்து அவனை கனப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல் பார்வோனுக்கு சொப்பனம் வந்தபோது யோசேப்பு அந்த சொப்பனத்தை சொல்லுகிற அனுபவத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியம் இங்கே நினைவூட்டப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். நாளானது அதை விளங்க பண்ணுகிறது. அதே போல் எலிசா நாட்களிலே சூனியமில்ட வாழ்க்கையில் அவர் செய்த அந்த மரித்து போன பிள்ளை உயிர்ப்பித்த அந்த அனுபவமானது கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த காரியம் நிறைவேற்றப்படுகிற அனுபவம். அதே போல் தானியேலுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த காரியம் நிறைவேற்றப்படுகிறது. எப்படி இது நடக்கிறது? நாளானது அதை விளங்க பண்ணும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் இல்லை. நிச்சயமாய் காரியம் நிறைவேறும். நீங்கள் தைரியமாய் கர்த்தரை நம்பி விசுவாசத்திலே முன்னேறலாம். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நாளானது அதை விளங்கப்படும் என்று அறிந்து அமர்ந்திருந்து நிதானமாய் பொறுமையாய் காரியங்களை ஜெயமடைக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.